Hello, friends. Welcome to Relationship Healing. இது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் ஃபார் ஹெல்த், ஹீலிங் அண்ட் பீஸ். ஒரு நல்ல தூய்மையான அமைதியான காற்றுள்ள இடத்துல உட்கார்ந்து கொள்ளுங்க. ரூமுக்குள்ள ஏசி அறையாக இருந்தாலும் பரவாயில்லை. தயாரா இருக்கிறீங்களா? இப்போ நாம பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்குள்ள ட்ராவல் பண்ண போகிறோம். அப்படியே ஆழ்ந்து மூச்சை இழுத்து விடுங்க. ஒரு உள்மூச்சு, ஒரு வெளிமூச்சு. மூச்சை ஆழ்ந்து உள்வாங்கும் போது வயிறு அப்படியே விரிஞ்சு கொடுக்கணும். மூச்சு உங்ககிட்டேருந்து வெளியில் போகும்போது வயிறு உள்நோக்கி அமுங்கணும். எப்படி ஒரு காற்று உள்ளே போகும்போது பலூன் விரியுதோ, காற்று வெளியே போகும்போது பலூன் ஒட்டி கொள்ளுது. இதே கான்செப்ட் தான். நாம் இந்த மாதிரி தான் மூச்சு இழுத்து விடணும். ஆழ்ந்து நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. இப்படியே இந்த ஆழ்ந்த மூச்சை இன்னும் ஒரு 5 முறை மூச்சை இழுத்து 5 முறை மூச்சை வெளியே விடுங்க. இப்பொழுது உங்கள் உடலும் மனமும் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கிறது. உங்கள் வாழ்க்கையோட உங்கள் உடம்போட சம்பந்தப்படுத்தி உங்களில் என்ன மாற்றம் நடக்கிறது என்றும் உங்களுக்குள் என்ன மாற்றம் நடக்கிறது என்றும் மனக்காட்சியில் பார்க்கவும் உணரவும் ஆரம்பிங்க. ரம்மியமான மனநிலைக்கு போகலாமா? நான் நலமாக இருக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் ஆரோக்கியத்தை விரும்புகிறேன். நான் சுகத்தையும் சந்தோஷத்தையும் விரும்புகிறேன். என்னால் இந்த உடம்பிற்கு மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வர முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆரோக்கியத்தை உருவாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். நேற்றைய தினத்தை விட இன்று நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். கடவுளுக்கு நன்றி. நான் நேற்றை விட இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கடவுளுக்கு நன்றி. நான் ஆரோக்கியமாக இருப்பதை மற்றவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். கேட்கிறேன். ஆரோக்கியம் உண்டாக என் உடம்பை ஒப்புக் கொடுக்கிறேன். சுகம் நடக்கிறது. கடவுளுக்கு நன்றி. ஆரோக்கியமாக இருப்பதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் நலமாக இருப்பதற்கும் எனக்கு தகுதி உண்டு என்று நான் நம்புகிறேன். இந்த நிமிஷம் கடவுள் என் வாழ்க்கையில் நிறைவையும் திருப்தியையும் கொடுத்திருக்கிறார். நன்றி. என் உடலிலும் என் மனதிலும் முழு சுகம், முழு ஆரோக்கியம், முழு மகிழ்ச்சி, முழு சமாதானம் உருவாக என் உடலை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கடவுள் பார்த்துக் கொள்வார். நன்றி.
நான் எனக்கு தேவையில்லாத எதிர்மறை உணர்வுகளையும் நெகட்டிவ் எமோஷன்ஸையும் என்னை விட்டு விலகி ஓட நான் அனுமதிக்கிறேன். எனக்கு தேவையில்லாத, பிரயோஜனம் அளிக்காத, நன்மை செய்யாத எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களையும், எதிர்மறை நினைவுகளையும், நெகட்டிவ் உணர்வுகளையும் என்னை விட்டு வெளியேற நான் அனுமதிக்கிறேன். அதை பற்றி நான் பேசுவதையும் தவிர்க்கிறேன். இந்த க்ஷணம் என் மனதில் அமைதி உண்டாவதை நான் உணர்கிறேன். நான் பட்ட கஷ்டங்கள், நான் உணர்ந்த தேவையில்லாத தவிப்புகள், என்னை வாட்டி வதைத்த கவலைகள், இவைகளிடமிருந்து விடுதலை பெற இந்த நேரம் முக்கியமானது என்று நான் உணர்கிறேன். கடவுள் தன் வழியில் என்னை சுகமாக்க இந்த உடம்பை நான் விட்டு கொடுக்கிறேன். அதை என் கண்கள் காண்கிறது. இயற்கை எனக்கு எந்த அளவிற்கு மகிழ்வை எனக்கு தர இருக்கிறதோ அந்த இயல்புக்கு, அந்த சுபாவத்திற்கு இயற்கையோடு இணைந்து என்னை சுகமாக்க நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் ஆரோக்கியத்தை விரும்புகிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்க எல்லா தகுதியும் எனக்கு இருக்கிறது. என்னிடம் இருக்கும் எல்லா நல்ல குணங்களையும், விசேஷித்த இரக்கங்களையும், அன்புகளையும், பாசங்களையும் என்னால் பார்க்க முடிகிறது, என்னால் உணர முடிகிறது. என்னுடைய ஆரோக்கியம் நல்ல நிலைமையை நோக்கி நகர்வதை நான் பார்க்கிறேன், என்னால் உணர முடிகிறது. கடவுளின் அன்பை ருசிக்க முடிகிறது. நன்றி சொல்கிறேன். என்னிடம் எல்லாம் இருக்கிறது, உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தேன் என கடவுள் சொல்வதை என் காதுகள் கேட்கிறது. நன்றி. பரிபூரணமும் இரக்கமும் நிறைந்த அளவற்ற இறைவனின் தன்மையிடம் என்னால் இப்பொழுது தொடர்பு கொள்ள முடிகிறது. உடம்பாலும் என் உணர்வுகளாலும் எல்லாவற்றையும் தர வல்லமையான இறை சக்தியோடு தொடர்பு கொள்ள என்னால் முடிகிறது. அது நான் எப்பொழுதும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஆச்சரியமான இடமாக இருப்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த தெய்வீக வாசனையை நான் ரசிக்கிறேன். நான் சுகமாக வாழ்வதற்கு எல்லா தகுதியும், எல்லா உரிமையும் எனக்கு இருக்கிறது. எந்தெந்த வழிகளில் இயற்கையின் மூலமாகவும் இறைவனின் மூலமாகவும் எத்தனை வழிகளில் எல்லாம் நான் சுகமாக முடியும், அத்தனை வழிகளையும் நான் வரவேற்கிறேன். அதற்கு என் மனதையும் உடலையும் விட்டு கொடுக்கிறேன். நான் திறந்த மனதோடு எல்லா வழிகளையும் நான் வரவேற்கிறேன். எந்தெந்த வழிகளில் எனக்கு முழு சுகம், முழு ஆரோக்கியம் கிடைக்குமோ அதற்கு என் மனதை திறந்து ஒப்பு கொடுத்து அதற்கு நான் முயற்சியும் செய்கிறேன்.
நான் என்னை நேசிக்கிறேன். என் உடலை என் அன்றாட வாழ்வில் இயங்க எனக்கு உதவி செய்யும் ஒவ்வொரு உறுப்புகளையும் நான் நேசிக்கிறேன். அளவு கடந்த அன்பை என்மேல் நான் வைக்கிறேன். என் உடம்பு ஓய்வு தேவை என்று கேட்கும்போது அதற்கு நான் ஓய்வு கொடுக்கிறேன். என் உள்ளே தோன்றும் உணர்வுகளை நான் மதிக்கிறேன். அது என்னிடம் ஓய்வு தேவை என்று கேட்பதை கண்களால் பார்க்க முடிகிறது. அளவு கடந்த இறைவனின் அன்பை நான் பெற்றுக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன். அன்பின் நறுமணத்தை நான் முகர்கிறேன். எனக்கு இப்பொழுது என் உடல் நலம் அதிமுக்கியமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். நான் முழு ஆர்வத்தோடு ஆரோக்கியமாக இருக்க நான் முடிவு செய்கிறேன். நான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, நான் நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன் என்பதை நான் உணர்வதற்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. நான் இப்பொழுது தெய்வீக சமாதானம் என் வாயின் வழியே என் தொண்டை குழியில் இறங்கி என் வயிற்றை நிரப்புவதை பார்க்கிறேன். அந்த சமாதானம் என்னிலே தெரிகிறது என என் உயிரானவர்கள் சொல்வதை என் காதால் கேட்கிறேன். நான் யார் என்றும், நான் எவ்வளவு இந்த உலகத்திற்கும், இந்த உறவுகளுக்கும், இந்த குடும்பத்திற்கும் முக்கியம் என்று நான் உணர்கிறேன். எனக்குள் உள்ள நல்ல குணங்கள் என்னை சுற்றிலும் மனம் வீச செய்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இதுவரை யாராக இருந்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். எதுவெல்லாம் செய்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். எதுவாக எப்படியெல்லாம் ஆக முடியும் என்பதையும் நான் உணர்வதில் அதிக ஆர்வமாக இருக்கிறேன். என்னை குறித்து நான் உற்சாகம் அடைகிறேன். நான் இந்த உடம்பை ஒரு கடவுள் குடியிருக்கும் ஒரு கோயிலாகவே நான் பாவிக்கிறேன். என் மனக்கோயிலின் உள்ளம் தூய்மையாக இருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. நான் அதற்குள் வாழும் ஒரு சிறு ஒளிக்கீற்று தான். அந்த சுடர்விடும் சிறிய தீபத்தின் சத்தத்தை நான் கேட்கிறேன். நான் இந்த பிறவியில் நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரமாக மற்றவர்களுக்கு நான் பயன்படுவதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக என்னை நான் மதிக்கிறேன். நான் நல்ல நிலையை அடைவதற்கு நான் முடிவு செய்கிறேன். நான் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் நான் முடிவெடுக்கிறேன். இதை விட்டு கொடுக்க வேறு வழி எதுவும் இப்போதைக்கு இல்லை. இதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை என்கிற தேவையின் மெல்லிய அழுத்தத்தை உணர்கிறேன்.
நான் இன்றளவும் என் குடும்பத்திற்காக உயிரோடு இருப்பதற்கு கடவுளுக்கு நன்றி. இதை நான் சொல்லும்போது என்னில் பெரிய வெளிச்சத்தை நான் பார்க்கிறேன். என் மனதில் காயங்கள், தீராத கவலைகள், தேவையில்லாத கோபங்கள், வெறுப்புகள் இருந்தாலும் நான் என்னை மன்னிக்கிறேன். நான் அப்பழுக்கு இல்லாத சுத்தமான ஒரு ஆத்மாவாக உருமாற இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறேன். கலங்கி போயிருந்த, சிதிலமடைந்த, பாதிப்படைந்த என் உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்களும் திசுக்களும் தன்னுடைய ஒரிஜினல் நிலைமைக்கு திரும்புகிறது. அவைகள் ஆரோக்கியமான நிலைக்கு திரும்புகிறது. அவைகளின் புது மகிழ்ச்சி அலைகளை நான் பார்க்கிறேன். அத்தனை செல்களும் புதுப்பிக்கப்படுகிறதை நான் உணர்கிறேன். வானவில்லின் நிறங்கள் வருவதை பார்க்கிறேன். என்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தி புதுப்பிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். என்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் அதிகமாக்கி கொண்டு வருவதை நான் உணர்கிறேன். சுகத்தை மட்டுமே என் உடம்பு ரிலீஸ் பண்ணுவதற்கு நான் ஒப்புரிமை கொடுக்கிறேன். நான் என் உடம்பை கேட்கிறேன். எனக்கு தேவையான நேரத்தில் சரியான அளவிற்கு எனர்ஜி, ஊக்கம் இவற்றை கொடுப்பாயா என்று. நான் எதை எதிர்பார்க்கிறேன்? நான் எவ்வளவு எதிர்பார்க்கிறேன்? ஓ, நான் எப்படி விரும்புகிறேனோ அப்படியே தருவதற்கு எனர்ஜி கேட்கிறேன். கடவுள் அதை அனுமதிப்பதற்காக நன்றி. சீக்கிரமாக, நினைத்ததற்கு மேலாக, அதிவேகமாக குணமாகி வரும் என்னுடைய உடம்பை நான் நேசிக்கிறேன். கடவுளுக்கு நன்றி. நான் இயற்கையாக ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரிஜினல் நிலைக்கு திரும்புவதையே என் மனக்கண்ணில் தெளிவாக பார்க்கிறேன். இதையே நான் விரும்பவும் செய்கிறேன். நான் முழு சுகம் அடைய விரும்புகிறேன். எனக்கு வேறு வழியே இல்லை. என் உடம்பிலோ என் மனதிலோ எந்த இடத்தில் சுகமாக வேண்டும் என்று எனக்கு தெரியும். என்னோடு இணைந்த இறைநிலைக்கும் தெரியும். அந்த இடங்களில் மனதிலும் உடலிலும் சுகம் உண்டாகட்டும். என்னுடைய உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு அணுக்களும் என்னுடைய விருப்பத்திற்கு அவைகள் செவிசாய்த்து தலை சாய்ப்பதை என்னால்
உணர முடிகிறது. கடவுளுக்கு நன்றி. நான் என் உடலை நம்புகிறேன். தேவையில்லாத எதிர்மறை உணர்வுகளிலிருந்து என்னை திருப்பிக் கொண்டு வர முடியும் என்பதை. கடவுளுக்கு நன்றி. என்னுடைய சுகம், ஆரோக்கியம், முழு சந்தோஷம், மன சமாதானம், மனரம்மியம் ஏற்கனவே என்னை சுற்றி சூழ ஆரம்பித்து விட்டது. முழு ஆரோக்கியமான உடம்பு, அது என் பிறப்புரிமை. நான் அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த சுகத்திற்கு, ஆரோக்கியத்திற்கு, உடல் நலத்திற்கு தடையாக இருக்கும் எந்த விதமான கெட்ட கிருமிகளை, கெட்ட கழிவுகளை, கெட்ட காற்றை, கெட்ட நீரை, கெட்ட சிந்தனைகளை எல்லாவற்றையும் இந்த உடம்பில் இருந்து வெளியே அனுப்புகிறேன். நான் மிகவும் நன்றி உள்ளத்தோடு இருக்கிறேன். ஏனென்றால் என் உடம்பு சீக்கிரமாக ஒத்துழைப்பு தருவதை நான் உணர்கிறேன். கடவுள் என்னை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் படைத்தார். அதை உரிமை கொண்டாட எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அதை நான் கட்டாயம் இப்பொழுதே பெற்றுக்கொள்வேன். யாரும் என்னை தடுக்க முடியாது. என்னுடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்களும் ஆரோக்கியமாகிக் கொண்டே வருகின்றன. என்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் எதை வேண்டுமானாலும் எதிர்கொள்ளவும் சமாளிக்கவும் மிகவும் திறமையுள்ளதாய் மாறிவிட்டது. மிகவும் சக்தியுள்ளதாய் மாறி வருகிறது. அதன் ஆரவார ஓசையை என் காதுகள் கேட்கிறது. என்னுடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் ஆரோக்கியத்தில் நனைகிறது. நான் எல்லா விதத்திலும் வலியிலிருந்து விடுதலையாகிவிட்டது போல உணர்கிறேன். என் உடம்பில் புது தெம்பு ஒரு சுனாமி போல பொங்குவதை, நான் பலமாக எழும்பி இருப்பதை உணர்கிறேன். என்னுடைய கவனத்தை எல்லாம் ஆரோக்கியத்தின் மேலேயே நான் குவிக்கிறேன். என் உடம்பும் என் மனதும் மிகவும் லகுவாகி இளம் மேகம் போல மிதப்பதை நான் உணர ஆரம்பித்திருக்கிறேன். என் எண்ணங்களுக்கும் என்னுடைய
உணர்வுகளுக்கும் என்னுடைய வேண்டுதல்களுக்கும் என் உடம்பும் மனதும் இவ்வளவு சீக்கிரம் ஒத்துழைப்பு கொடுப்பதற்காக நான் மிகுந்த நன்றி உணர்வோடு இருக்கிறேன். சந்தோஷத்தை பூங்காற்று வீசுவதைப் போல நான் இதமாக உணர்கிறேன். நான் என்னை சுற்றிலும் எனக்கு ஆரோக்கியம் கொடுப்பவர்களும் என் மனதுக்கு சந்தோஷம் கொடுப்பவர்களும் போன்ற மக்களையே நான் என்னை சுற்றிலும் காந்தம் போல ஈர்க்கிறேன். என் உடலிலே என் மனதிலே எந்தெந்த விதத்தில் சுகம் நடக்க வேண்டுமோ, என்ன தேவை இருக்கிறதோ அந்தந்த விதங்களில் அவைகள் சாத்தியப்படும். அதற்காக நான் என்னை சுற்றிலும் உள்ள இயற்கையின் சூழ்நிலைகளையும் இறைவனையும் வரவேற்கிறேன். என் உடலுக்கும் மனதுக்கும் சுகமும் ஆரோக்கியமும் தரும் மென்மையான எண்ணங்களை மட்டுமே நான் தேர்வு செய்து சொந்தமாக்கிக் கொள்கிறேன். என்னுடைய நெகட்டிவ் எண்ணங்களை எல்லாம் மாற்றி சுகமாக்கும் வல்லமைக்கு சக்தியை கொடுக்கிறேன். எனக்குள் குடிக்கொண்டிருந்த பழைய வலிகளையும் அது சார்ந்த கவலைகளையும் அது சார்ந்த பதட்டங்களையும் நான் கரைத்து விடுகிறேன். புது புது எண்ணங்களும் சுகம் சார்ந்த நினைவுகளும் எனக்குள்ளே மீண்டும் மீண்டும் எழும்ப என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் என் உடம்புக்கு ஒரு தனி அதிகாரம் கொடுக்கிறேன். பழைய நினைவுகளில் இருந்து மீண்டு வருவதற்கும் சரியில்லாத எதை வேண்டுமானாலும் சரி செய்வதற்கும் நான் அதிகாரம் கொடுக்கிறேன். சரியாகி கொண்டு வருவதற்கு கடவுளுக்கு நன்றி. நான் ஆரோக்கியமான பாதைகளில் மட்டுமே நடக்க விரும்புகிறேன். இந்த சமயத்திலிருந்து என் எண்ணங்களில் நான் கவனம் செலுத்துகிறேன். எப்பொழுதும் பாசிட்டிவான, நேர்மறையான, உற்சாகமான, குதூகலமான, நன்மையான எண்ணங்களை மட்டுமே நான் தேர்வு செய்து சிந்திக்கிறேன். எந்த விதமான தவறான பேச்சுக்களையோ, தவறாக சிந்திப்பதையோ, தவறான வார்த்தைகளை உபயோகிப்பதையோ நான் முற்றிலும் நிறுத்துகிறேன். என்னை சுகமாக்க, குணமாக்க இதுவும் ஒரு சிறந்த வழியாக நான் நினைக்கிறேன்.
நான் சுகமாக இருக்கிறேன். இந்த நிமிடத்திலிருந்து நான் என்ன வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் சமாளித்து ஆரோக்கியத்தை பெற என்னுடைய மனம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவே நான் உணர்கிறேன். என்னை சுற்றிலும் எல்லாம் நல்லதாகவே நடக்கிறது. என்னை சுற்றிலும் எது நடந்தாலும் அது கடவுள் அனுமதியோடு நடக்கிறது. நான் சொல்லும் நன்றிகள் எல்லாம் கீர்த்தனையாகவே ஒலிக்கிறது. என்னை சுற்றிலும் எது நடந்தாலும் அது என்னை நேசிப்பவர்களின் நன்மைக்காகவே நடக்கிறது. அதில் என் நன்மையும் அடங்கியிருக்கிறது. இதற்காக கடவுளுக்கு நன்றி. இதை புரியும் போது என் உதடுகளில் சிரிப்பின் நிம்மதி வருகிறது. என்னை சுற்றிலும் நடக்கும் பல விஷயங்களுக்கு ஒரு விதத்தில் நானும் என்னுடைய பழைய முடிவுகளும் என்னுடைய வாழ்க்கை தேர்வுகளும் ஒரு காரணமாகவே இருந்திருக்கிறது. ஆனாலும் எல்லாம் நன்மைக்காகவே நடந்திருக்கிறது. அதை புரிந்து கொள்வதற்கு கடவுள் கொடுக்கின்ற சூழ்நிலைகளுக்கு நன்றி. எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை கடவுள் தந்து கொண்டிருப்பதற்காக நான் நன்றி சொல்கிறேன். நான் என்னுடையது, என்னது மட்டுமே, என் தேவைகள், என் சந்தோஷம் மட்டுமே என்ற நான் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நொறுங்கி காற்றில் கரைவதை நான் பார்க்கிறேன். என்னை சுற்றிலும் நன்மையானவைகளே நிறைந்திருக்கிறது. அவற்றை பெற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். அது இப்பொழுதே என்னுள்ளே என்னை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நன்றி. என் உடம்பிலே எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானத்திற்காக நான் என் உடம்பை மதிக்கிறேன். எனக்கு ஏதோ சரியில்லை என்றால் அது சொல்லி என்னிடம் புரிய வைக்கிறது. அந்த புது இனிய ஞானத்திற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அதனால் அதிலிருந்து நான் விடுதலையாகிக் கொண்டிருக்கிறேன். அதற்காக நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். என் நன்றி உணர்வு என் உடம்பு முழுவதும் ஓடிக்கொண்டிருப்பதாக நான் உணர்கிறேன். இந்த நொடியிலிருந்து என்ன வந்தாலும் நான் குணமாகிறேன் என்ற நம்பிக்கை துளிர்த்திருக்கிறது. அதன் பசுமைக்காக கடவுளுக்கு நன்றி.
என் உடம்பும் என் மனதும் புது பரிணாமத்தை, புது ஆரோக்கியத்தை பெற்று கொண்டிருப்பதாக நான் உணர்கிறேன். அதன் நறுமணம் என்னை சுற்றிலும் புது வாசனையாக நிறைந்திருக்கிறது. என் உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்களும் புது புத்துணர்ச்சியை பெறுவதை பார்க்கிறேன். புது எனர்ஜியும் ஊக்கத்தின் ஆற்றலையும் பெற்றுக்கொண்டதாக ஒவ்வொரு செல்லும் தனித்தனியே துடிக்கும் சப்தத்தை நான் உணர்கிறேன். கடவுளுக்கு நன்றி. என் உடம்பிலே இரத்த ஓட்டம் எல்லா இடங்களிலும் பாய்ந்து சின்ன ஓடை போல ஓடி செல்வதற்காக நன்றி. என் உடம்பு முழுவதும் இரத்த ஓட்டம் மட்டுமல்ல, நீரோட்டம் எல்லா இடங்களிலும் செழுமையாக ஓடிக்கொண்டிருப்பதற்காக கடவுளுக்கு நன்றி. என் உடம்பிற்கு தேவையான காற்றோட்டம் உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்கள் மூலமாகவும் உடம்பு முழுவதும் சுற்றி வருவதற்காக கடவுளுக்கு நன்றி. என் உடம்பிற்கு தேவையான வெப்ப ஓட்டம் என் உடம்பு முழுவதும் உருவாகி கொண்டு இருப்பதற்காக கடவுளுக்கு நன்றி. என்னுடைய உடலில் ஆகாய ஓட்டம் சரியாக இருப்பதற்காக கடவுளுக்கு நன்றி. இந்த பிரபஞ்சமே நான் ஆரோக்கியமாக இருப்பதற்காக மொத்தமாக என்னை ஆசீர்வதிப்பதை நான் பார்க்கிறேன். இந்த பிரபஞ்சமே என்னை மொத்தமாக ஆசீர்வதிப்பதால் மகிழ்ச்சியால் என் நெஞ்சம் இனிப்பால் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு மணித்துளியிலும், ஒவ்வொரு நிமிடத்திலும், ஒவ்வொரு நொடியிலும் நான் நாளுக்கு நாள் அதிக ஆரோக்கியமாக இருப்பதாகவும் அதிக சந்தோஷமாக இருப்பதாகவும் நான் முன்னேறிக் கொண்டு இருப்பதை நான் உணர்கிறேன். என்னுடைய உடல் நலம் முன்னேறிக் கொண்டிருப்பதை நான் அனுதினமும் உணர்கிறேன். நான் என்னை சுற்றிலும் என்னை சுகப்படுத்துகிற ஒரு பேரொளியை காண்கிறேன். சுகப்படுத்தும் பேரொளியால் நான் நிறைந்திருக்கிறேன். இப்பொழுது எனக்குள் நிறைந்திருக்கும் சமாதானத்திற்கும் ஆரோக்கியத்திற்காகவும் என் உதடுகள் ஆனந்தமாக சிரிக்கிறது.
சந்தோஷத்தில் இப்பொழுது என்னுடைய சூழ்நிலைகள் எனக்கு ஏற்றால் போல் மாறுகிறது. நான் விரும்புகிற விஷயம் எனக்கு கைகூடி வருகிறது. நான் மனநிறைவாக இருக்கின்றேன். என்னை கஷ்டப்படுத்தும் கவலைகளையும் தேவையில்லாத பயங்களையும் நான் விடுதலை பண்ணி இந்த சிறையிலிருந்து விடுவித்து வெளியே அனுப்புகிறேன். நானும் சுதந்திரத்தை அனுபவிக்கிறேன். என்னுடைய சூழ்நிலைகள் என்னுடைய ஆரோக்கியத்திற்காக சப்போர்ட் பண்ணுகிறது. எனக்கு வேண்டியவர்களும் என்னை விரும்புகிறவர்களும் என்னை நேசிக்கிறவர்களும் என் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் ஆறுதலாய் நிற்கிறார்கள். நான் விரும்பும் முடிவுகளை அவர்களும் எடுக்கிறார்கள். நான் சந்தோஷத்தில் இருக்கிறேன். கடவுளுக்கு நன்றி. நான் எப்போதும் பாசிட்டிவாகவே பேசுகிறேன். நேர்மறையாக சிந்திக்கிறேன். என்னை சுற்றிலும் உள்ளவர்கள் என்னிடமிருந்து நேர்மறையான உணர்வுகளையே பார்க்கிறார்கள். நான் எப்படி உணர்கிறேன் என்பதை மற்றவர்களும் உணரும்படி நான் மாற்றங்களை காண்பிக்கிறேன். அது தங்கம் போல மின்னுகிறது. என் உணவு பழக்கங்களும் என் நன்மையான உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் காரணமாக அமைகிறது. என் உடல் நலத்தை பேணி காப்பதற்காக இப்பொழுதெல்லாம் நேரம் ஒதுக்கிக் கொண்டு இருக்கிறேன். என்னை நானே நேசிப்பதற்காக பல விஷயங்கள் செய்து வருகிறேன். அதற்கு கடவுளுக்கு நன்றி. என்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகளையும் நான் புன்னகையோடு ஏற்றுக்கொள்கிறேன். என்னை நோக்கி வரும் சூழ்நிலைகளை நான் கனிவோடு பார்க்கிறேன். அதில் நான் மற்றவர்களின் மகிழ்ச்சியை காண்கிறேன். மற்றவர்களின் மகிழ்ச்சியை நான் மதிக்கிறேன். மற்றவர்கள் மகிழ்ச்சியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதில் நான் என் மகிழ்ச்சியை பார்க்கிறேன். என் வாழ்வில் என்னை சேர்ந்தவர்களின் விருப்பம் ஆசைகளை நான் புரிய ஆரம்பிக்கிறேன்.
எது நடந்தாலும் அதில் எல்லார் நன்மையும் இருக்கிறது. நான் கொடுக்க பிறந்த பிறவி, நான் இன்னும் என்னென்ன கொடுக்க முடியுமோ மற்றவர்களுக்கு கொடுக்க உதவி செய்யும் இறைவா, என்னை கொடுப்பதற்காகவே இன்னும் உயர்த்து இறைவா. நான் மகிழ்ச்சியாக இருப்பதினால் எனக்குள்ளே ஊற்றெடுக்கும் அபரிமிதமான நோய் எதிர்ப்பு சக்திக்காக கடவுளுக்கு நன்றி. உடல் நலத்திற்காகவும் மனநலத்திற்காகவும் நான் நேரங்களை செலவிடுகிறேன். என்னை நேசிப்பதனால் நான் உடற்பயிற்சியையும் செய்கிறேன். என்னை நேசிப்பதனால் தியானம் செய்வது எளிதாக இருக்கிறது. தியானம் செய்வதை விரும்புகிறேன். அதில் அமைதி கிடைக்கிறது. நான் மனத்தெளிவாக இருப்பதனால் இறைவனிடம் அமர்ந்து பொறுமையாக பிரார்த்தனை செய்ய முடிகிறது. கடவுள் எனக்காக கொடுத்த நல்ல தாய் தகப்பனுக்கு நன்றி சொல்கிறேன். நல்ல கணவனுக்காக, நல்ல மனைவிக்காக, நல்ல வாழ்க்கை துணைக்காக நன்றி சொல்கிறேன். நல்ல பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறேன். என்னுடைய மற்ற தேவைகள், பொருளாதார தேவைகள், எல்லா தேவைகளும் எனக்கு கிடைத்து கொண்டிருப்பதற்காக கடவுளுக்கு நன்றி. எல்லா கஷ்டங்களுக்கும் நீங்களாக்கி நான் இந்த மட்டும் நன்மையை அனுபவித்துக் கொண்டு இருப்பதற்காகவே கடவுளுக்கு கோடி நன்றி. என்னால் அன்றாட வேலைகளை நானே கவனித்துக் கொள்ள முடிகிறது. கடவுளுக்கு நன்றி. எல்லா தேவைகளுக்கும் என்னை நான் உட்படுத்த முடிகிறது. கடவுளுக்கு நன்றி. என் எல்லா வேலைகளுக்கும் என் உடல் நலம், மனநலம் ஒத்துழைப்பு தருகிறது. கடவுளுக்கு நன்றி. உணவே மருந்து என்பதை நான் முழு மனதோடு நம்புகிறேன். என் உடல் நலத்திற்கு ஏற்ற உணவுகளை மட்டுமே நான் பார்த்துக் கொள்கிறேன். உடல் நலத்திற்கு ஏற்ற உணவுகளையே நான்
தினமும் விரும்பி உண்ணுகிறேன். நன்றி. என் ஆரோக்கியத்தின் மீது நான் கவனம் செலுத்த நான் எடுத்த முடிவுகளுக்கு கடவுளுக்கு நன்றி. என் ஆரோக்கியத்தின் மீது நான் பொறுப்பு எடுத்துக்கொள்ள என் மனம் முன் வந்ததற்கு கடவுளுக்கு நன்றி. நான் அனுதினமும் தேவையான உடற்பயிற்சிகளை செய்து கொள்ள எடுத்த முடிவுகளுக்கு நன்றி. நான் என் உடல் நலத்தை விரும்புகிறேன். நான் நலமுடன் இருப்பதை நேசிக்கிறேன். நான் என் சூழ்நிலைகளை வாழ்த்துகிறேன். நான் என் குடும்பத்தினரை வாழ்த்துகிறேன். நான் என் உறவுகளை வாழ்த்துகிறேன். நான் இந்த பிரபஞ்சத்தை வாழ்த்துகிறேன். நான் இந்த பிரபஞ்சத்தை வாழ்த்துகிறேன். எல்லாவற்றையும் காத்து நடத்தும் கடவுளுக்கே அத்தனை நன்றிகளும். நன்றி, 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 நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது உங்க அனுபவம்? உங்க மனக்கண்ணுல என்னென்னதெல்லாம் உங்க மனக்கண்ணுல காட்சியெல்லாம் நீங்க பார்த்தீங்க? இந்த அனுபவத்தை நீங்க எப்படி உணர்ந்து பார்த்தீங்க? எப்படி கடந்து வந்தீங்க? இந்த மெடிடேஷனோட நீங்க உங்களை இணைச்சிருந்தோம்னா என்னென்னலாம் உங்க காதுல சத்தமா கேட்டுச்சு? உங்களுடைய மொத்த அனுபவம் இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கும் நான் நம்புறேன். ஸ்லோவா உங்க கண்ணை திறந்து இயல்பு நிலைக்கு வர மாதிரி நான் உங்களை கேட்கிறேன். Slowly open your eyes. கண்ணை மெதுவா நீங்க அதுல இருந்து திறந்து வந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தினம் ஒரு டைம் ஆகுது இதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க போட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டோ இல்லை உட்கார்ந்துருந்தோ இல்லது படுத்துக்கிட்டோ ஹெட்ஃபோனை போட்டோ இயர்ஃபோனை போட்டோ போடாமலோ அப்படியே இதில் ஒன்றி ஆழ்ந்து இதுக்குள்ள நீங்கள் அப்படி லிவ் பண்ணிடுங்க. சில நாள் கழிச்சு நீங்கள் கண்ணை திறந்துக்கிட்டே
இந்த வீடியோவை இந்த சத்தத்தோட நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இதில் நான் இணைச்சிருக்கிற நிறைய காட்சிகள் வந்து நீங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சுய பிரகடனம் சொல்லிக்கிட்டே நீங்கள் வர்றீங்க இல்லையா, அது கூடவே இணைஞ்சு அதை பார்க்கும்போது அதில் ஒரு புது எனர்ஜி உற்சாகம் உங்களுக்கு வர்றதை நீங்களே பார்ப்பீங்க. நீங்கள் தினம் இப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாகிறதுக்கும் மகிழ்ச்சி ஆகிறதுக்கும் கண்டிப்பாக யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் என்னென்னலாம் எப்படி இதை என்ஜாய் பண்ணீங்க, உங்களுக்கு என்னென்ன இன்னைக்கு லைஃப்பில் புதுசாக மாறி இருக்கு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா உங்கள் அனுபவத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிடும் போது இது மாதிரி நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு எங்களுக்கும் ஒரு உற்சாகமான ஒரு சூழ்நிலை மனநிலை வரும். நாங்களும் சந்தோஷமாக நிறைய வீடியோக்களை நாங்கள் போடுவோம். அதனால் மறக்காமல் அதை பண்ணுங்கள். ஓகே, ஆர் யூ ரெடி? எஸ். Thank you so much for watching this, for listening this video and audio completely. வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை bye bye.